ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோஸ்னால் மினி டை கட் மிஷினை வச்சு எப்படி முல்லை ஃப்ளவர் மேக் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர் டவுட் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் முல்லை டை எத்தனை இன்ச்சு, இதோட சைஸ் சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்குறீங்க. அதுக்கு தான் நான் வீடியோ போடுறேன். பாருங்கள். முல்லை டை செட்டோட வாங்கினீங்கன்னா அஞ்சு டை கிடைக்கும். அதில் நிறையா வேரியேஷன் இருக்குது இன்ச்சு சைஸில். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, அது சின்னது 1 இன்ச்சு சைஸு, பெரிய டை 2 இன்ச் வரும். நம்ம யூடியூப் சேனலில் இந்த டையை வச்சு சீட் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். இப்போ இதில் 4 சீட் எடுத்திருக்கேன். 4 சீட் போதும், அதுக்கு மேலே நிறைய வைக்க வேண்டாம். 4 சீட் எடுத்திருக்கேன்னா பெரிய சீட்டில் 4 சீட்டு, சின்ன சீட்டில் 4 சீட் எடுத்திருக்கேன். ஃபோம் சீட்டு மேலே டையை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃப்ளாட்டாக இருக்குல்ல, அது மேலே வரணும். அதை மறந்துடாமல் இப்படி தான் வச்சு நீங்கள் மேக் பண்ணணும். டைஸை மாற்றி வச்சு நீங்கள் மிஷின்குள்ளே கொடுக்காதீங்க. இப்படி தான் வைக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கிறது மேலே வரணும். அதுக்கப்புறம் சின்ன டை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அதுக்குமே 4 சீட் தான் எடுத்திருப்பேன். சீட்டு ஏன் நிறையா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம 2 டை வைக்கிறோம்ல, அதனால் நிறைய சீட்ஸ் வைக்க வேணாம். நீங்கள் ஒரு டை மேக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸு 5 சீட்ஸு இல்லைன்னா 6 கூட வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சீட்ஸ் நிறையா வைக்க நம்ம மிஷின் சுற்றும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதை சீக்கிரம் மிஷின் ரிப்பேர் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சீட்ஸ் நிறையா வைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வச்சுக்கணும். உங்களுக்கு பல்க் ஆர்டரே வந்தாலும் 4 சீட்டு 5 சீட் மட்டும் வச்சு மேக் பண்ணுங்கள். நிறையா வச்சு மேக் பண்ணாதீங்க. நிறைய பேர்த்துக்கு இங்கே தான் ஒரு டவுட் வரும். அந்த டைஸை நல்லா பிடிச்சிட்டு உள்ளே தள்ளுங்க. உள்ளே தள்ளிட்டு கையும் நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம 2 டைஸ் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சுத்த கொஞ்சம் டைட்டாக தான் சுற்றணும், அதை பிடிச்சிக்கிட்டே. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். கட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ண ஈஸியாக இருக்கும். பூ மேக் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பிரித்து காட்டுறது 1 இன்ச்சு டை. இது சின்ன சைஸ் தான். இதை தான் எல்லாருமே மேக் பண்ணுறாங்க வச்சு. நீங்கள் தனியாக செப்பரேட்டாக கேட்டாலும் டைஸ் இந்த சின்ன சைஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது 2 இன்ச் டை. இந்த கட்டிங்ஸ் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கும் ஏதாவது டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் ஏதாவது வேணும்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்டேயும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவைலபிள். என்ன கஸ்டமைஸ்னாலும் பண்ணித்தரலாம். கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டவுட் கேட்ட சிஸ்டருக்கு எல்லாத்துக்கும் டவுட்டு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு டைக்கும் 2 இன்ச்சு டைக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்னால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். முல்லை பெட்டல்ஸ் வச்சு எப்படி பூ மேக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு நடுவில் க்ளூ கம் வச்சு தான் ஃப்ளவர் 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். நான் இப்போதைக்கு சும்மா உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு முல்லை ஃப்ளவர், ஜாதி, அதுக்கப்புறம் பிச்சி, ஜாஸ்மின்னு எல்லா ஃப்ளவரும் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரே வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சின்ன பெட்டல்ஸை வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள்.
ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தாக போகுது. நான் இந்த முல்லை பெட்டல்ஸை வச்சு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன், உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்து பெரிய டையில் கட் பண்ணி மேக் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. இது வந்து 2 இன்ச் டையில் மேக் பண்ண ஃப்ளவர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஏன்னா 2 இன்ச்சில் மேக் பண்ணேன்னா நம்ம டபுள் லேயர் வைக்கணும்னு அவசியமே இல்லை. சிங்கிள் லேயரே அது டபுள் லேயர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கட்டினோன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் மக்களே. ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ரியலாகவே முல்லைப்பூ பிச்சிப்பூ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, போயிட்டு வரேன். என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஏதாவது டவுட்னா திருப்பி சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். போயிட்டு வரேன். பாய் பாய். உங்களுக்கும் ஃபோம் சீட்டில் வர ஃப்ளவர் ஏதாவது வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஷ்யூம் மல்லியும் நம்மக்கிட்ட அவைலபிள், ப்ளைன் பட்ஸும் அவைலபிள். வேணும்னா டிஎம் ஃபார் வாட்ஸ்அப். தேங்க்யூ.